கடக ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அமர்தாஸ் ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி. கடக ராசி நேயர்களே, இந்த வார பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த திங்கள் முதல் அடுத்த திங்கள் வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். கடக ராசி நேயர்களுக்கு 10/8/2025 முதல் 12/8/2025 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் குறித்து வச்சிங்க. 10/8/2025 முதல் 12/8/2025 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இறுதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வார இறுதியில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நீங்கள் போக வேண்டும் என்றால் அது முன்கூட்டியே வைத்துக்கொள்ளுங்கள். அதாவது அடுத்த வாரம் நம்ம திங்கட்கிழமை பொண்ணு பார்க்க வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வரோன்னு நீங்கள் எங்கேயாச்சும் சொல்லியிருந்தீங்கன்னா அது முன்கூட்டியே வச்சுக்கிங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த வார இறுதி நாட்கள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது ஞாபகத்தை வச்சுங்க. ஏன்னா சந்திராஷ்டமத்துக்கு நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போனீங்கன்னா, ஒரு காலத்து போனீங்கன்னா அது சின்ன தடங்கள் வரும். அது நம்மளுக்கு ஒரு மனத்தில் வருத்தமாக விஷயமாக அமையும். ஆகவே கடகராசி பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் ஏதாச்சும் நீங்கள் ஒரு சுப காரியங்கள் இல்லை ஒரு தொழில் ரீதியாக ஒரு வியாபார ரீதியாக இல்லை முதல் போட போகிறீங்கன்னா அது முன்கூட்டியே செஞ்சுக்கிங்க. வாரத்தின் இறுதி நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. எப்படின்னா 10/8 12/8 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் முன்பகுதியில் நீங்கள் ஏதாச்சும் சுப காரியம் செய்யணும் செஞ்சுக்கிங்க. இல்லைன்னா அடுத்த வாரத்தில் நீங்கள் வச்சுங்க. பொதுவாக இந்த வாரம் முடிஞ்சோடனே அடுத்த வாரத்தில் நீங்கள் வச்சுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். உங்கள் ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ கடகத்தில் உங்களுக்கு புதனும் சூரியனும் கடகத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மீண்டும் கடகத்தில் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே கொஞ்சம் கல்வி ரீதியாக ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளின் படிப்பு கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் அப்பாவுக்கு இப்போ கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறதுனால கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கணவன் மனைவி கூட சில பிரச்சனைகள் வரும். அது கொஞ்சம் பெரிய அதெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம சில மன கசப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது பொருளாதார ரீதியாக கூட இருக்கலாம், இல்லை குழந்தைகள் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பொதுவாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கடகராசினருக்கு 5ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த